கொஞ்சம் டெக்னிக்கல் எரர். ஓகேங்களா? ஹலோ. ஆடியோங்களா? எஸ் நான் கேக்குது கேக்குது கேக்குது. ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ என்னன்னா மணி மணி பத்தி நம்ம லாஸ்டா பேசிக்கலாம். தென் வந்துட்டு செக்யூரிட்டி. ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்பவே நாங்கள் வந்துட்டு இப்போ 15 வருஷம் ஒரு பெரிய கம்பெனியோட தான் நான் வந்துட்டு எம்ஓஏ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அவங்க தான் ஸ்டடி அப்ராடு இல்லை மற்ற இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சாரி. ஓகே. ஸோ எண்ட் டு எண்ட் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பேக் எண்ட்ல அவங்க இருக்காங்க. ஸோ வந்து நான் வந்துட்டு கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறவன், அவங்க வந்து எனக்கு பேக் எண்ட்ல இருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ வெளியில கம்ப்ளீட் நம்ம பிராண்ட் தான். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி தமிழ்நாடோட சேனல் பார்ட்னர் நம்ம தான். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்துட்டு இங்கே உள்ள வரமாட்டாங்க. கம்ப்ளீட்டா நம்ம மட்டும் தான் இங்கே வேலை பார்க்க போறோம். ஸோ அதனால ரொம்பவே சேஃப் தான். ஆல்மோஸ்ட் 15 வருஷம் இருக்கிறதுனால அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ், அவங்களோட பிராண்ட் அத்தாரிட்டி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அவங்க வந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா growth. ஏன் இதுல growth இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே லைக் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் ஏஜென்சி ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. விஷயம் என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க காசுக்காக தான் வேலை பார்க்குறாங்கன்ட்டு. ஸோ அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஒரு கரியர் கவுன்சிலர் உனக்கு என்ன வரும், உனக்கு என்ன வராதுன்றத நான் சொல்லித்தரேன் அப்படின்னு கூப்பிட்டா அந்த அந்த ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட வருவானா வரமாட்டானா? ஆமாண்ணா எஸ் போடுங்க சாட் பாக்ஸ்ல. ஓகே. ஸோ அதில் ஸ்டேட்டஸ் மென்ஷன் பண்ணுறதுக்கு மாதிரி ஏலை கிளப் மெம்பர்ஷிப் ட்ரிப்ஸ் அவார்ட்ஸ் இது எல்லாமே ஆல்ரெடி எல்லா ஏஜென்ட்ஸுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த பர்சன்டேஜ் பேசிக்ல ஸோ லைக் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டேரெக்டாக எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. இல்லை நானே உங்கள் இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஸோ அதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஸோ ஒன் ஆன் ஒன் செஷன் அந்த மாதிரி வச்சாதான் இது வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு கிளியராக சொல்ல முடியும் இல்லைங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு அதை பற்றி நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அப்போ கண்டிப்பாக ட்ரிப்ஸ் ஆபியஸாக ட்ரிப்ஸ் அவார்ட்ஸ் லைக் எல்லாமே வரும். ஸோ ஃபியூச்சரில் வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைசி அந்த மாதிரிலாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸோ இதுதான் ICCC சர்டிஃபைட் நான் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கும் அதை நான் ஈஸியாக நல்லா கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஈஸி தான். என்னோட 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே பேசிக்காக நம்மளோட டெஸ்ட்லாம் அதில் எப்படி பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத அதில் காமிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏஐ டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ லைக் நாங்கள் லைக் இந்த பிபிடி இருக்குல்ல, இந்த லைக் யாரு ஸ்ரீமனா? சரி ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த பிபிடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது. ஓகேங்களா? அதெல்லாம் ரெடி பண்றதுக்கு. ஸோ சிம்பிளா பண்ணிடலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஸ்டடி அப்ராட் அட்மிஷன்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா லைக் அந்த நம்மளோட சிஆர்எம் ஆக்சுவலாக இன்னும் நமக்கு அது இன்னும் டெலிவரி பண்ணலை. அது பெண்டிங்ல இருக்கு. ஒன் செகண்ட் அதை கொஞ்சம் காமிச்சாங்க. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட இதுன்னு வச்சுக்கோங்களேன் டேஷ்போர்டு. சிஆர்எம் இதுதான் நம்மளோட சிஆர்எம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்டை நம்ம இது பண்ணிட்டோம், உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸோ அவங்கள லைக் ஹார்ட்லேருந்து கோல்டு கொண்டு போகிற அளவுக்கு ஸோ இதுலேயே நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே அப்டேட்டட் டூல்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இந்த டூல்ஸ்லாம் யார்கிட்டயுமே இங்கே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை நான் ரொம்ப கான்ஃபிடன்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்டடி அப்ராடுங்கும் போது நமக்கு இந்த டூல் தேவைப்படும். ஏன்னா வந்துட்டு லீட்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ ஈவன் நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் டொமஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டொமஸ்டிக் வந்து ரொம்ப கச 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 கசன்னு இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரி வரும். எல்லாத்துக்குமே நம்ம இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. ஓகேங்களா? ஸோ ஸோ நம்ம லைக் நான் அப்போ உங்களுக்கு டொமஸ்டிக் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதே தான். கண்ட்ரி செலெக்ஷன், அந்த ஸ்டூடெண்ட் என்ன கண்ட்ரி செலக்ட் தேடுறான், என்ன கோர்ஸ் இது பண்ணுறான், உனக்கு என்ன தேவைப்படும், என்ன லைக் பண்ணுறான் அப்படின்றது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு தென் அப்ளிகேஷன் ப்ராசஸ். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம 5 அப்ளிகேஷனோ இல்லை 10 அப்ளிகேஷன் கூட போடலாம். ஆனால் ஒரு காலேஜ் தான் செலக்ட் பண்ண போகிறான். அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 5 காலேஜ் போடுறான், ஒரு $100 ஒரு காலேஜுக்கு அப்படின்னா ஸோ 5 காலேஜுக்கு ஒரு $500 அந்த ஸ்டூடெண்ட் தான் பே பண்ண போகிறான். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஒரு மூணு மூணு காலேஜ் 2 காலேஜ் அந்த மாதிரி பண்றோம். ஸோ மற்ற பேக் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே டீம் பார்த்துப்பாங்க. விசா கைடன்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் லோன் எப்படி பண்றது அது எல்லாமே உங்களுக்கு நான் ஃபியூச்சர்ல சொல்லி தந்துடுறேன்.
ஸோ தென் வந்துட்டு பார்ட்னர் கமிஷன் மாடல். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கமிஷன் பேசிக்ஸ் இதில் வந்து ஸ்டடி அப்ராட்ல கிடைக்கும் அப்படின்றதையுமே நம்ம வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஒன் செஷனில் கண்டிப்பாக பேசலாம். ஸோ கரியர் அசஸ்மெண்ட் என்ட்ரி பாயிண்ட். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட எதுக்காக வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட். ஏன்னா இங்கே யாருமே பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டு நாங்கள் இதை பண்ணுறோம், நீங்கள் இதை டெஸ்ட் எடுத்து பாருங்க, ஸோ இதனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், இதை வச்சு நீங்கள் உங்களோட ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வருவான். வருவானா எஸ் போடுங்க சாட்ல. கைஸ் ஆக்டிவா இருங்க. ஸோ நான் சொல்ற சூ மாடல் வேற, நீங்க வீடியோல கேட்கறதா வேற. ஓகேங்களா? ஸோ விஷயம் என்னன்னா கரியர் அசஸ்மெண்ட் மானிட்டேஷன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அந்த 25 பேஜ் கரியர் ரிப்போர்ட் வரும்ல, அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நான் சொல்லுவேன், உங்களுக்கு பேசிக்கான இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே நீங்க அந்த ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணிடலாம் ஈஸியா. தென் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நமக்கு நான் சொல்லி இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ரெகுலராகவே வேற யாரெல்லாம் இதில் வந்துட்டு எனக்கு ஓகே நான் இனிமேல் ரெகுலராக அவங்க கூட ஜேர்னி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராகவே நம்ம வீக்கெண்டில் இந்த மாதிரி மீட்டிங்லாம் போட்டு ஸோ உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இது ஏன் வந்துட்டு பெய்ட் டீட்டெயில் கரியர் ரிப்போர்ட் அப்படின்னா ஸோ எதுவுமே இங்கே ஃப்ரீயாக பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டோட ரேட் என்னன்னா 999. ஓகேங்களா? மார்க்கெட்ல எல்லாருமே இதே ப்ரைஸ் தான், நானும் சேம் வச்சிருக்கேன். ஸோ நம்ம பல்கா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்கூல்லேருந்து நம்ம எழுத போறாங்க, ஸோ கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னா நம்ம இதில் பர்சன்டேஜ் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்க்கு எனக்கு செலவாகிற காசு பார்த்தீங்கன்னா அந்த 999ல எனக்கு 4 to 500 கிளவுடு அது இதுன்னு செலவு நிறையா இருக்கு. ஏன்னா ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட் எழுத வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பேலன்ஸில் இருக்க அமௌண்ட்டில் உங்களுக்கு 40% உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஒன் ஆன் ஒன் கரியர் கோச்சிங் என்ன விஷயம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன் ஆன் ஒன் செஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ யாரெல்லாம் நம்மள்ட்ட ரிப்போர்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் ஃப்ரீ. ஓகேங்களா? அதை தாண்டி நீங்கள் ஒரு செஷனுக்கு நீங்கள் உங்கள் ஏரியா பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா ஆப்வியஸாக 5000 கூட நீங்கள் ஒரு செஷன் சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா சென்னையில் இருக்கவங்க 3000 5000 ஈவன் 10,000 கூட சார்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா? அவங்களோட லைக் கஸ்டமர் சப்போர்ட் இல்லை ஆல்ரெடி எத்தனை வருஷமா ஃபீல்ட்ல இருக்காங்கன்றத பேஸ் பண்ணி பண்றாங்க. ஒருவேளை நீங்க வந்துட்டு லைக் ஒரு சின்ன ஏரியால இல்ல தஞ்சாவூர் புதுக்கோட்டை லைக் அந்த மாதிரி பெல்ட்லாம் போறீங்க அப்படின்னா ஒரு 2000 1000 சார்ஜ் பண்ணலாம். ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 20 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மந்த்லி அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா கூட உங்களுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு செமினார்லாம் எடுத்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் எழுத வச்சீங்க அப்படின்னா சாரி ஒரு 10 ஸ்கூல்ல போயிட்டு 10 ஸ்கூல்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் எழுத வச்சிங்க, 10th 11th 12th எல்லாத்தையுமே எழுத வச்சிங்கனாலுமே ஒரு நல்ல ரெவன்யூ உங்களால இந்த கரியர் அசஸ்மெண்ட்ல இருந்து உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சைக்கோமெட்ரிக் டெஸ்டோட பெனிஃபிட்ஸ். தென் வந்துட்டு கரியர் அசஸ்மெண்ட் என்ட்ரி பாயிண்ட்ல வந்து ஸ்டூடெண்ட் அந்த டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்டை நம்ம ப்ரொஃபைல் பண்றது, தென் வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கொடுத்துட்டு தென் ஒருவேளை பேரண்ட்டுக்கும் சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு பேரண்ட்டுக்குமே தெரியாது. இப்போ வந்துட்டு இன்ஜினியரிங்ல இப்போ நான் படிக்கும்போது என் பேரண்டோட அட்வைஸ் படி அவங்க சிவில்ஸ் சொன்னாங்க, அப்புறம் சிவில் சொன்னாங்க. சரி ஓகேன்னு நான் சிவில் எடுத்தேன். பட் காலேஜ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெட்ரோலியம் இருக்கு, கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, பயோமெடிக்கல் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நான் வந்துட்டு ஒரு கிராமம் ஓரளவுக்கு ஒரு டெவலப்டான ஏரியா, சின்ன ஏரியா. ஓகேங்களா? ஸோ அங்க அதான் எனக்கு தெரிஞ்சு வெளில வந்தது. ஸோ சேம் லைக் இதே மாதிரி இன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஏஐ பூம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக எல்லாருமே ஏஐடிஎஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. இன்ஜினியர் மேக்ஸே வராதவன் ஏஐ எடுத்து என்ன பண்ண போறான்? நாலேஜே இல்லை, கம்ப்யூட்டர் நாலேஜே சுத்தமா கிடையாது. லைக் அந்த மாதிரி நிறைய கேசஸ் நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? உள்ள வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அரியர்ஸ் வச்சுக்கிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த அப்போ பேரண்ட்க்கும் நம்ம எடுத்து சொல்லணும். ஏன்னா பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, பிளைண்டா வந்துட்டு பையனுக்கு வந்து இது கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த இப்போ இதுதான் வந்துட்டு அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு, இதுக்கு நான் 5 லட்சம் டொனேஷன் கட்டியாவது போடுவேன் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அதை கைட் பண்ணணும். லைக் வந்துட்டு சாரி பேரண்ட்டுக்கு கைட் பண்ணணும். நீங்க வந்துட்டு இதை எடுத்தீங்க அப்படின்னா லைக் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்மளோட ப்ரொஃபைல் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பில்ட் ஆகும். எப்படி? ஸோ டியூ டு பேரண்ட் ரெஃபரன்ஸ். இப்போ அந்த பேரண்ட் என்ன பண்ணுவோம், நீங்க கரெக்டாக பேசி அந்த பேரண்ட்டை புரிய வச்சிட்டீங்கன்னா அவன் 10 பேருக்கு ரெஃபர் பண்ணுவான். ஸோ அவங்க அவங்க ரெஃபரன்ஸ் வச்சு நீங்க பண்ணலாம். தென் வந்துட்டு ஸ்கூல் செஷன்ஸ் லைக் செமினார்ஸ் இந்த மாதிரி போகும்போது உங்களோட வேல்யூ வந்துட்டு நல்லாவே தெரியும், நீங்க வெளில தெரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ அதை வச்சு நீங்க ஈஸியாவே நான் சொன்ன இந்த 2 பிசினஸ் நீங்க பண்ணிடலாம். ஸோ தென் டொமஸ்டிக் அட்மிஷன்ஸ். உங்களுக்கு டொமஸ்டிக் அட்மிஷன்ஸ் பத்தி ஆப்வியஸா தெரியும். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. பையன் ஓகேனா அழைச்சிட்டு வந்து அட்மிஷன் போடலாம். பட் நம்மளோட டூலை யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட் யூஸ் பண்ணி போடும் போது ஸோ ரொம்பவே
யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கோர்ஸ் என்ன இப்போ லைக் வந்துட்டு ப்ரைவேட் 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 கோட்டா சாரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இல்லை வந்து கவுன்சிலிங்க போகிறானா. ஸோ இதெல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இன்றைக்கி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேரெக்டாக ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டு காலேஜில் டேரெக்டாக போயிட்டு எப்போ வேணாலும் டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கலாம். சீட் பிளாக் பண்ணிட்டு தென் வந்துட்டு சேம் லைக் அப்ராடுக்கு மாதிரி நம்ம உங்களுக்கு ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும் அட்மிஷன்ஸ் வந்துட்டு கமிஷன் பே இருக்குது அப்படின்ட்டு. சம் வாட் லைக் இப்போ நான் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு 300 காலேஜ் நமக்கு சர்வீஸ் தராங்க அப்படின்னா ஒரு 200 காலேஜ் சர்வீஸ் தரமாட்டாங்க. ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அப்போதான் நீங்க வந்துட்டு ஒரு கரியர் கவுன்சிலரா என்ன பண்ணலாம்னா நான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்றேன், நீங்க வந்துட்டு எனக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5 செஷன்ஸ் நான் உங்கள்கிட்ட அட்டன் பண்றாங்கன்னா 5 செஷன் இன்டூ 2000 கூட வச்சுங்களேன் மினிமமா. ஸோ 10,000 ஈஸியா வந்துடும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை கைட் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்க கைட் பண்ணா போதும். ஸோ நான் எனக்கு நிறைய பேர் பே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா இது வெளில தெரியாது. ஸோ எல்லாரும் என்ன நினைப்பாங்க பிளைண்டா சரி அட்மிஷன்ஸ் போடுறாங்க பேமெண்ட் அப்படின்றது. அதை தாண்டி நம்ம நிறைய காலேஜஸ்க்கு கைட் பண்ணியிருக்கோம், பேமெண்ட்டும் வாங்கியிருக்கோம். சம் கேசஸ்ல உங்களுக்கு வந்துட்டு சில கேண்டிடேட்ஸ் வந்துட்டு எனக்கு சீட் வாங்கி கொடுத்தா போதும், எனக்கு கைட் பண்ணுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணாலும் பண்றேன் லைக் அந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. மேபி பேரண்ட் வந்து பிக் ஷாட்டா இருந்தாங்க அப்படின்னா சம் கேசஸ்ல உங்களால அப் டு 1 லேக் வரைக்கும் பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ஈஸி தான் டொமஸ்டிக் அட்மிஷன்ஸ் பொறுத்தளவுக்கு. லீட் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் உங்களுக்கு வந்து டொமஸ்டிக்னா ஸ்கூல்ஸ் போனால் போதும். லைக் ஸ்டடி அப்ராடுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு நம்ம போயிட்டு செமினார் ஒரு 1 ஹவர் பிரின்சிபல்ஸ்கிட்ட பேசிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேரெக்டாக போயிட்டு அப்ரோச் பண்ணால் போதும். தென் வந்துட்டு அசஸ்மெண்ட் கேம்ப்ஸ் லைக் கேம்ப்லாம் இப்போ அந்த அளவுக்கு இப்போ யாரும் போடுறது இல்லை. பட் ஏன்னா நம்ம எல்லா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 10,000 செலவு பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸாக 1 லேக் நீங்கள் அதுலேருந்து எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் மார்க்கெட்டிங்கோட வேல்யூ. ஓகேங்களா. தென் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நீங்கள் எல்லாமே பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அதுக்கு நம்மள்ட்ட டூல்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அது எல்லாமே ஸோ நம்ம கூட யாரெல்லாம் டைப் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு எல்லாருமே இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஆல்மோஸ்ட். தென் ரெஃபரல் ப்ரோக்ராம்ன்றது நீங்கள் ஆல்ரெடி பண்ண ஸ்டூடெண்ட் தென் பேரண்ட் அவங்களோட ரெஃபரலில் வர்றது, இல்லை தென் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரல்ஸில் வர்றது. லோக்கல் பிராண்டிங்கிறது நீங்கள் லோக்கலில் இருக்க பேஜஸ்லையோ இல்லை வந்துட்டு பேனர்ஸு ஃப்ளெக்ஸு போஸ்டர்ஸு ஸோ இது மூலயமா நீங்கள் எடுக்கலாம் ஆப்வியஸ் அட்மிஷன்ஸு. தென் வந்துட்டு ட்ரஸ்ட் பில்டிங். ஸோ ஸ்டடி நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஏஜென்சியாவோ இல்லை வந்துட்டு கன்சல்டன்ட் ஆஃபீஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம டைப் பண்ணி நான் வந்துட்டு ஒரு கிரேட் வச்சிருக்கேன், அந்த கிரேடை தாண்டி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஸோ என்னோட பிராண்ட் சப்போர்ட் டேரெக்டாகவே வந்துடும். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் நம்ம கம்பெனிக்குள்ள இன்வெஸ்டர்ஸ் வராங்க. ஸோ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், ஒரு 2 காலேஜ் ஓனர்ஸ் வந்துட்டு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்பவே பெருசாக பூம் ஆயிடுவோம். ஸோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இதெல்லாம் விட்டுருங்க. தென் வந்துட்டு கோச்சஸ் சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ யார் யாரெல்லாம் நம்ம கிட்ட ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு 1 வீக் கோச்சிங் ஓகேங்களா பிளான் பண்ணிட்டு த்ரூ ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம். ஸோ அவங்க மூலயமா நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணி ICCC உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன் ஈஸியாக. ஸோ நான் வந்துட்டு ஒரு 1 லேக் 2 லேக் செலவு பண்ணி வாங்கின சர்டிஃபிகேட்டை இப்போ யார் மூலியமா நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ ட்ரைனிங்ஸ் மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதை என் சைட்லேருந்து நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது இப்போ கரியர் அசஸ்மெண்ட் மானிட்டேஷன். ஸோ அவங்க வந்து பெய்ட் பண்ணி அந்த கரியர் ரிப்போர்ட் வாங்கிடுவாங்க இல்லையா. ஸோ 1-on-1 கரியர் கோச். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ரிப்போர்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட உட்காந்து பேசணும். பேசிட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு நீ இதெல்லாம் எடுக்கலாம், இந்தந்த கோர்ஸ்லாம் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ என்னெல்லாம் படிக்க வரும் உனக்கு வராது, எந்தெந்த காலேஜஸ் தான் உனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற விஷயம் எல்லாமே நீங்கள் அந்த பையனுக்கு சொல்லிட்டு சாரி இப்போ போத் நான் டொமஸ்டிக் அண்ட் ஸ்டடி அப்ராட் ரெண்டுக்குமே சொல்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த பையனை கைட் பண்ணி அந்த பையனை வந்துட்டு சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் கரியர் கோச்சாக ஒர்க் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த கரியர் அசஸ்மெண்டேஷன் லைக் இந்த ஒரு 3 ஸ்டெப்லையுமே உங்களுக்கு அமௌண்ட் வரும். தென் அதை சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டடி அப்ராடாவோ இல்லை வந்துட்டு டொமஸ்டிக்லேயோ அட்மிஷன்ஸாக நம்ம மூலயமா போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அதுலேயுமே உங்களுக்கு வந்துட்டு ஃபண்ட் வரும். ஓகேங்களா. ஸோ சிஆர்எம் நான் சொன்ன மாதிரி சிஆர்எம் ஃபஸ்ட்டே காமிச்சிட்டேன். சிஆர்எம் இருக்குது. கவுன்சிலிங்கான ஸ்கிரிப்ட் லைக் இப்போ நான் உங்கள்கிட்ட வந்த அளவுக்கு ஃப்ளோவாக பேசுகிறனோ லைக் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் எப்போதுமே நான் வந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணி தான் பழக்கம். ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த வாட்டி நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு செஷன் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ லைக் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸாக நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ கண்டினியூவாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பிரேக்கும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதே கான்செப்டில் உங்களுக்கும் ஒரு ஃப்ளோவாக பேசுறதுக்கான ஒரு ட்ரைனிங் கண்டிப்பாக நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ எப்படி க்ரோ ஆகலாம் பார்ட்னர் பிஸ்னஸ் க்ரோத். ஸோ உங்களுக்கு வந்துட்டு டொமஸ்டிக் அட்மிஷன்ஸில்
ஒரு இன்டேக் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. பட் ஒன் செகண்ட் வாட்டர். ஸோ லாஸ்ட் இயர் தான் வந்துட்டு எஜுகேஷன் பாலிசியில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதில் வந்துட்டு இப்போ ஸ்டடி அப்ராடுக்கு எப்படி 2 இன்டேக் இருக்கோ அதே மாதிரி 2 இன்டேக் பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் 2 இன்டேக் கூட வரலாம். லைக் வந்துட்டு ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமில் ஒரு இன்டேக்கும், ஜான் ஃபிப்ல ஒரு இன்டேக்கும். ஏன் அப்படின்னா இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த எம்பிபிஎஸ்லாம் ட்ரை பண்ணுறாங்க வீட்டிலாம் முடிச்சுட்டு. அவங்க வந்துட்டு அந்த இயரை வந்துட்டு ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது. ஒருவேளை அவங்க அதில் கிடைக்கல அப்படின்னா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அதனால ஜான் ஃபெப்ல ஒரு இன்டேக் பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி அது வந்துருச்சுன்னா ஸ்டடி அப்ராட் லைக் டொமஸ்டிக்ல நம்மளால ஈஸியாக ரெவன்யூ ஜெனரேட் பண்ண முடியும் நிறையவே. பட் ஸ்டடி அப்ராட்ல உங்களுக்கு வந்து 2 இன்டேக் இருக்கு. லைக் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைம், தென் ஜான் ஃபெப் இந்த டைமும் இருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த டிசம்பர் நவம்பர் டிசம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம ஜனவரிக்குள்ளே உள்ளே போக முடியும். ஸோ 2 இன்டேக் ஓகேங்களா. ஸோ அதனால உங்களுக்கு எப்போதுமே ஸ்டடி அப்ராட் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு மந்த்லி ரெவன்யூஸ் இருக்கும். ஏன் உங்களுக்கு பாருங்களேன், லைக் இப்போ ஜான் ஃபிப் டிசம்பர் நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபிப்ல வந்துட்டு நீங்கள் சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் கண்டிப்பாக ரெவன்யூ வரும். ஓகேங்களா. இப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு 200 கிடைக்கும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 10,000 பேரை எழுத வச்சீங்க அப்படின்னா சாலிடாக உங்களுக்கு ஒரு 20 லேக் ப்ராஃபிட். அதாவது இந்த டெஸ்ட்லேருந்து ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல எழுத வச்சீங்க அப்படின்னா 10,000 வேணா ஒரு 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா எழுத வச்சு ஆனா ஒரு அதுக்கு சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், அந்த பர்மிஷனும் வாங்கி கொடுத்துருவேன் நீங்களே, அதாவது லைக் இதுலேருந்து அப்ரூவல் அது சொல்லிடுங்க. புரியலமா. இந்த அப்ரூவல் ஸ்கூல்ல போயிட்டு இந்த இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கோம்னு அந்த யா அப்ரூவல் யா யா கொடுத்துருவோம்னு அது சொன்னீங்களே, உங்களுக்கு அது கண்டிப்பா நீங்க சொல்லிடுங்க. ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நாங்க அதை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஆப்வியஸா அது பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்க லைக் உங்களுக்கு எல்லாமே நீங்க உள்ள போயிட்டு அப்ரோச் பண்றதுல இருந்து உங்களுக்கு அத்தாரிட்டி நீங்க வந்துட்டு உங்களை ஒரு அசோசியேட்டிவ் டைரக்டராகவே நாங்கள் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ அதனால நீங்க நம்ம பிராண்ட் நேம்லேயே உள்ள போய் ஒர்க் பண்ணலாம் ஈஸியா. ஸோ அது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தென் நீங்க என்னென்னலாம் உள்ள ஒர்க் அவுட் பண்ணா உங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து ஸ்கேல் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு கீழே நீங்க வந்துட்டு ஒரு கவுன்சிலர்ஸ் டீமை செட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஃப்ரீலான்சர்ஸாவோ இல்லை வந்துட்டு உங்க நியர்பை ஏரியாவில் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்களே இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ்லாம், அவங்க எல்லாத்தையும் உங்க டீமுக்குள்ள கனெக்ட் பண்ணிட்டு அவங்கள வச்சு நீங்க ஈஸியாக அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா ஜஸ்ட் ஒரு பார்ட்னர் ஷேரிங் தான். உங்களுக்கு இவ்வளோ ஷேர் கொடுக்குறேன் நீங்க ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா ஆப்வியஸா வருவான். விஷயம் என்னன்னா நான் சொல்ற இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் யாருக்கிட்டையும் இல்லை. ஆமாண்ணா எஸ் போடுங்க கமெண்ட்ல. சரி, லைக் நீங்க போட்டீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆயிட்டு உங்களுக்கு இன்னும் நல்லா பேசுவேன். ஓகேங்களா. நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஃப்ரான்ச்சைசி மாடல் வந்துட்டு இப்போதைக்கு நான் பிளான் பண்ணல. பட் இந்த வருஷம் என் கூட ஒர்க் பண்றதுல பெஸ்டா ஒர்க் பண்ற ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு என்னோட ஃப்ரான்ச்சைஸை நான் கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கொடுக்க போறேன். ஓகேங்களா. எந்த ஒரு ராயல்ட்டியும் கிடையாது. ஸோ ஆனுவல் சார்ஜஸ் கிடையாது. ஓகேங்களா. பட் பர்சன்டேஜ் நான் வந்து சார்ஜ் பண்ணுவேன். பட் செட்டப்க்கு இதுக்கு கிடையாது. ஓகேங்களா. எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது. ஒருவேளை ஃபியூச்சர்ல நம்மளோட பிராண்ட் வந்துட்டு வேற லெவல்ல growth இருந்துச்சு, இன்னைக்கு இருக்க காலேஜ் டேக்கோ கரியர்ஸ் 360 சிக்ஷா மாதிரி மாறுனுச்சு அப்படின்னா ஸோ அன்னைக்கு அதோட லெவல் மாறும். ஓகேங்களா. ஸோ நியூ சிட்டி எக்ஸ்பான்ஷன்ஸ் அதான் நான் சொல்றேன், ஃப்ரான்ச்சைசி மாடல் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பார்ட்னர்ஸ் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு அதை ஃப்ரான்ச்சைஸியாக கொடுக்கலாம். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் உங்கள் பிராண்ட் நேம்லையுமே ரன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பிராண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ குளோபலி நம்ம பூம் ஆக போறோம் அப்படிங்கும் போது இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மள தெரியுது, ஓரளவுக்கு தெரிய வச்சிருவோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இயர்ல. ஸோ நீங்க நெக்ஸ்ட் இயர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த கம்பெனி ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட்ல தெரியுது, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ உங்க நேம்ல ரன் பண்றதுக்கும் அந்த நல்ல தெரிஞ்ச நேம்ல ரன் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு லோக்கல்ல ஒரு ஒரு இந்த கடை இருக்கலாம், லைக் பெட்டி கடை மாதிரி, கியாஸ்க் மாடலில் வந்துட்டு ஃப்ரைட் சிக்கன்லாம் போடுவாங்கல்ல. ஸோ அந்த கடையில் போயிட்டு சாப்பிட்றதுக்கும் ஒரு கேஎஃப்சியில் போய் சாப்பிட்றதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு கேஎஃப்சியில் சாப்பிட ப்ரிஃபர் பண்ணுறீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு, இல்லை வந்துட்டு ஒரு கியாஸ்க் மாடலில் ஒரு சின்ன செட்டப்பில் இருக்கிற சாப்பிடுவீங்களா? அதாவது ஃப்ரெண்ட்ஸோட லைக் ஒரு கெட் டுகெதர் லைக் அந்த மாதிரி எதில் போவீங்க? ஒரு கியாஸ்க் ஆர் கேஎஃப்சி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதான் கான்செப்ட். ஸோ அப்போ நம்ம டெவலப் ஆகிட்டோம் அப்படின்னா ஸோ ஏன் இப்போ நான் இவ்வளோ லைக் எனக்கு முந்தா நாள் தான் வந்துச்சு இந்த அப்டேட். ஆனால் நான் ஏன் இவ்வளோ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்க. எனக்கு இந்த 15 பேர் இப்போ ஆல்மோஸ்ட் ஓகே 11 மெம்பர்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் 15 பேர் இருந்தாங்க. ஸோ
இந்த 11 பேர் இதுல வந்துட்டு எனக்கு ஒருத்தர் கன்வெர்ட் ஆனாலும் எனக்கு ஓகே தானே, நான் ஹாப்பி தானே, நான் சாட்டிஸ்ஃபைட் தானே. ஸோ விஷயம் என்னன்னா, நான் எந்த அளவுக்கு ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். நான் நினைச்சிருந்தா 1 வீக் கழிச்சு கூட நான் நடத்தலாம். 150 பேர் அந்த ஒரு செஷன் நல்லா கொண்டு வர முடியும். ஆனா எனக்கு இப்போதைக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் தள்ளி போட்டுட்டு இன்னைக்கு சிவராத்திரி வேற. ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 5 மெம்பர்ஸ் 5 பேர் இருந்தா கூட நான் அதை நடத்த ரெடியா இருந்தேன். பட் ஆப்வியஸா 10க்கு மேல இருக்கு. ஸோ ஓகே, 10 இருக்கு, என்னோட சேர்த்து 11. ஓகேங்களா? ஸோ ஐ எம் ஹாப்பி. ஸோ ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேல்யூ. ஸோ விஷயம் என்னன்னா, இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் இன் அப்ராட், நான் சொன்ன மாதிரி அவங்க 12th அப்புறம் நம்ம கிட்ட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க நம்ம கிட்ட தான் வருவாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டை நம்ம பில்ட் பண்ணிடணும் அவங்க கிட்ட. கரியர் அப் ஸ்கில் ப்ரோக்ராம் அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ல காமிச்சிடுறேன். ஸோ இந்த கரியர் லைப்ரரியிலேயே வந்துட்டு நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எதெல்லாம் ஹைபே, ஸோ எதை வச்சு நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக என்கிட்ட. லைக் இப்போ வந்துட்டு லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செலக்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ சேலரி வாங்கலாம். ஸோ லைக் இது எல்லாமே பேஸ் பண்ணி இது எல்லாமே நம்ம ஒரு கோர்ஸாக லான்ச் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ இந்த கிளிக்ல இவங்க டேரெக்டாக எங்கள் கோர்ஸை இது பண்ணிட்டு ஒரு ரொம்ப ஸ்மால் பட்ஜெட்டில், ஓகேங்களா, ஒரு ப்ரீ ரெக்கார்டிங் வீடியோவாக இருந்தால் கூட ஓகே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை லைவ் செஷன்ஸ் இல்லை, லைக் எப்படினாலுமே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஒரு 5000 ஆர் 10,000 அந்த ரேஞ்சில் ஒரு 1 மந்த் கோர்ஸில் முடிச்சு கொடுத்தா அந்த கேண்டிடேட் நம்ம கிட்ட வருவானா வர மாட்டானா? ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸாக எல்லாருமே ஒரு 2 பேர் கேஎஃப்சி சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓகே, ரெஸ்பான்ஸ் வரது கம்மி தான் எனக்கு தெரியும். ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த கோர்சஸ் எல்லாம் லான்ச் பண்ணும்போது லைக் கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுவான். தென் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான வெபினார்ஸ், செமினார்ஸ் எல்லாமே லைக் நான் நிறைய சைக்காலஜிஸ்டோட டைப் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் மினிமம் ஆக்சுவலி இப்போ வந்து அரியலூர் இது ஆஃபீஸ், இங்கே வந்து இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. பட் வந்துட்டு ட்ரிச்சில் வந்துட்டு ஒரு யூனிட் 2 வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்துட்டு என்டையர் டீமும் அவங்க தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே ஒரு 3-4 சைக்காலஜிஸ்ட்டை வச்சு ஈவன் அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தேவை அப்படிங்கும் போது நம்ம தாராளமாக நம்ம சைட்லேருந்து பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம கம்பெனிலே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு 200 ஸ்டூடெண்ட் நம்ம மூலியமா இந்த வருஷம் போயிருக்காங்க அப்படின்னா அது ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாராளமாக இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட நிறைய இதெல்லாம் இருக்கு. லைக் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ அதனால ஒர்க் பண்ண வைக்கலாம் கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப்ஸை. நம்மளே இன்டர்ன்ஷிப் கொடுக்கலாம். ஸோ அதான் சொல்றேன். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நான் வந்துட்டு இந்த சைக்கோமெட்ரிக் வந்துட்டு காலேஜ்குள்ள லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அப்போ அவங்களுக்கு ஆடானா வந்துட்டு லைக் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கலான்னு இருக்கும். ஸோ ஒரு 10 கம்பெனி டைப் பண்ணி வச்சிருந்து வருஷத்துக்கு நம்ம எந்தெந்த காலேஜஸ்லாம் டைப் பண்ணியிருக்கோமோ அவங்க கிட்ட பிளேஸ்மெண்ட்ஸ் இவங்களை எடுக்க வச்சிடலாம். ஸோ தென் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேரெக்டா பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாலும் ஹாப்பி ஆயிடுவான் இல்லையா? ஸோ அது மூலியமா நமக்கு ரெஃபரல் மார்க்கெட்டிங் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஜாப் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட், ஸோ நான் சொன்ன மாதிரி அது வந்துடும். நான் சொன்ன மாதிரி லாங் டேர்ம் என்கேஜ்மெண்ட், ஸோ அலுமினி நெட்ஒர்க் நம்ம அதை பில்ட் பண்ணணும் கண்டிப்பா. ஸோ ஈவன் நீங்க ஆல்ரெடி இந்த இந்த பிஸ்னஸ்ல ஆல்ரெடி இருந்தீங்க அப்படின்னா, ஸோ எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்களோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டு அவங்கள வச்சு இந்த மார்க்கெட்டை பில்ட் பண்ணலாம் ஈஸியா. ஸோ ரிப்பீட் ரெஃபரன்ஸ் எதுனா லைக் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்டோட பேரண்ட். ஸோ நான் 3 இயர்ஸ் பண்ண ஒரு அட்மிஷனோட பேரண்ட் முன்னாடி பண்ண ஒரு இன்ஜினியரிங் அட்மிஷன், ஓகேங்களா, சிஎஸ்சியில் பண்ணியிருக்கேன் தனலட்சுமி பெரம்பலூர்ல. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோட அம்மா அடுத்து ஒரு 3 எம்பிஏ அட்மிஷன்ஸ் அவங்க பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மறு வருஷம் ஒரு அட்மிஷன்ஸ், இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் 2 அட்மிஷன். இன்னைக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் அந்த பேரண்ட் வந்து என்கிட்ட என் பையன் வந்து இந்த கம்பெனில பிளேஸ்மெண்ட்ல செலக்ட் ஆயிருக்கான். ஸோ நீங்க வந்துட்டு நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் என்ன ஷோ பண்ண முடிஞ்சா காட்டுறாங்க. ஸோ இது வந்து அந்த பையனோட ஆஃபர் லெட்டர். ஓகேங்களா? ஆக்சுவலி என்கிட்ட பேசிட்டு எனக்கு அமைச்சிருக்காங்க இந்த ஆஃபர் லெட்டர். உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியுதா? ஸோ ஸ்டூடெண்ட் வந்துட்டு லைக் அந்த பேரண்ட் அவங்க கூட க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ரெஃபரல் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு உங்களால் அப் டு 10 லேக் வரைக்கும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஆனுவல் கரியர் ரிவ்யூ இது என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் திரும்பி காண்டாக்ட் பண்ணணும் இந்த அலுமினி நெட்ஒர்க் மூலயமா, லைக் அலுமினி முடிச்சாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இவங்களை வச்சு நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் நீ எப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னோட கோர்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, ஸோ என்னென்ன ஏதாவது சப்போர்ட் வேணுமா, லைக் என் சைட்லேருந்து என்ன உங்களுக்கு ஹெல்ப் எதுவும் வேணுமா, லைக் அந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் உங்க கூட நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிடுவான். ஸோ அதை பேஸ் பண்ணி அவன் கூட லாங் ட்ராவல் பண்ணுவான். அவங்க மூலயமா உங்களுக்கு
இந்த பிஸ்னஸ் எல்லாமே நடக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ்டு பார்ட்னர் ட்ரைனிங் வந்துட்டு, ஸோ எனக்கு நான் பேசிக்காக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நான் இந்த ஒர்க்கில் இருக்கேன், எனக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்றவங்க, நீங்கள் பேசிக்காக நம்மளோட டைப் எம்ஓவி பண்ணிட்டு அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த IEEE உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவேன். ஸோ அட்வான்ஸ்டு பார்ட்னர் ட்ரைனிங் அப்படிங்கும் போது, ஸோ IEEE இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதை நம்ம இன்னும் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே இன்னும் உங்களுக்கு டைரெக்டாக யூஸ் பண்ண வச்சு, ஸோ ஒரு லைவாகவே நம்மளால பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேபி நான் சார்ஜ் பண்ணாலும் பண்ணுவேன் ஃபியூச்சரில். ஸோ அதனால நம்ம ஃபியூச்சரில் பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸோ இது வந்து சர்டிஃபைட் கரியர் கோச் ப்ரோக்ராம். இது நான் பெருசாக இப்போதைக்கு பிளான்ல இல்லை. ஏன்னா இந்த வருஷம் நம்மளால பண்ண முடியாது. விஷயம் என்னன்னா ஆல்மோஸ்ட் டைம் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து டக்கு டக்குன்னு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக் இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துரும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும், என்னென்ன ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த பிபிடியில் சொன்ன அதே கான்செப்ட் தான். ஸோ ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலிங் எப்படி பண்ணணும், கரியர் ரிப்போர்ட் எப்படி ரைட் பண்ணணும். ஸோ தென் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு. ஏன்னா அந்த 20 பேஜ் ரிப்போர்ட் 25 பேஜ் ரிப்போர்ட் அந்த ஸ்டூடெண்டால அனலைஸ் பண்ண முடியாது, பேரண்ட்டுக்கும் தெரியாது. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்க்கு என்ன வரும்ன்றது நீங்கள் ஒரு ரிப்போர்ட் ஓன் ரிட்டர்னில் நீங்கள் பண்ணி கேண்டிடேட் கொடுக்கலாம். லைக் இப்போ எனக்கு இந்த கோர்ஸ்லாம் வரும், இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இவ்வளோ வரும், நீங்கள் இந்த காலேஜ்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ஒரு ரிட்டர்னாகவே எழுதி கொடுக்கலாம். லைக் அதுதான் கரியர் ரிப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்துட்டு இந்த ரோட் மேப் டிசைன் அதெல்லாம் லைக் அதெல்லாம் நீங்கள் நாலேஜ்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜிஸ்ட்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோர்சஸில் வந்துட்டு இதெல்லாம் ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட் சைக்காலஜி பேசிக்ஸ்ன்றது அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கான், அவங்க பேரண்ட் எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு சேலரி, ஒரு சைக்காலஜி பேசிக் சைக்காலஜி படித்த ஸ்டூடெண்ட்டை ஒரு இன்டர்னாவோ லைக் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைப்பாங்க. நீங்கள் தாராளமாக அவங்களை நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். ஒரு 15K கூட சேலரி கேட்பாங்க. அதுக்குள்ளே கொடுத்து நீங்கள் தாராளமாக பண்ண வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எத்திக்கல் கவுன்சிலிங் ப்ராக்டிஸ்ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம செல்ஃபிஷாக யோசிக்காம அந்த ஸ்டூடெண்டோட லைஃப்பை நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? அந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ அந்த ரிப்போர்ட்டை வச்சு அவனுக்கு என்ன வரும், வராது, நீ இது படிப்பா, இது படிக்காதப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவனுக்கு என்ன வருமோ அதை மட்டும் சொல்லணும். நம்மளோட பிளைண்டா அந்த பையனுக்கு வெறும் கரியர் கோச் பண்ணா 10,000 தான் கிடைக்கும். ஆனா தனலட்சுமியில் அட்மிஷனா மாத்தினா 40,000 கிடைக்கும், 30,000 கிடைக்கும்ன்றதுக்காக அங்க போய் அந்த பையனை வந்துட்டு பண்ணக்கூடாது. ஸோ ஓகேங்களா? ஸோ அதான் எத்திக்கல் கவுன்சிலிங் ப்ராக்டிஸ். லைக் சீரியஸ்லி ஒன்ஸ் அப்பான் டைம் நான் இப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? பட் இப்போ அந்த ஸ்டூடெண்ட் ஏன்னா நமக்கு வந்து அந்த லீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லீடை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு லீட் நம்மளை தேடி வரானா அந்த லீடை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால அவனுக்கு என்ன வரும், அதுக்காக நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ லைக் நீங்க செப்பரேட் டீம் நீங்க பில்ட் பண்ணுங்க. நீங்க நல்லா ஃபியூச்சர்ல இதுல நல்லா ஏர்ன் பண்ண போறீங்க. ஸோ அந்த அதுக்குன்னு செப்பரேட் டீம் வச்சுக்கோங்க, இதுக்குன்னு செப்பரேட் டீம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களால எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஸோ அப்போ நீங்க போத் 2 வழியிலையும் நீங்க ஏர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்க கொஞ்சம் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ப்ராக்டிஸை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அட்மிஷன்ஸ்ல வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ண போறோம், லைக் இது எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி வெப்சைட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதான் இது. சேல்ஸ் கன்வர்ஷன் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே பேச்சு தான். ஸோ நாலேஜ் தென் ஓகேங்களா? தென் வந்துட்டு சிஆர்எம்ஸ் நம்ம எல்லாமே சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அதனால லீட்ஸ் மிஸ் ஆகாது. ஸோ ஆட்டோமேஷன்ஸ் வச்சிருக்கோம். ஸோ மெசேஜ் போறதுலேருந்து எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ நம்ம தம்பி வந்துட்டு ஒருத்தர் ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் வந்துட்டு கொண்டு வர போறாரு. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நம்ம ரொம்பவே அப்டேட் ஆயிடும். ஸோ தமிழ்நாட்டில் யாருமே நம்மள மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஸோ க்ளோசிங் டெக்னிக்ஸ் வந்து நம்ம பேசினாலே முடிஞ்சிடும். ஸோ ரொம்பலாம் இல்லை. ஸோ நீங்க வந்துட்டு ப்ராப்பரா அந்த பையனுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த லீடு வந்துட்டு சேல்ஸா மாதிரி க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதான். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஃபியூச்சர்ல இன்னும் இன்டெப்தா என்னால் நடத்த முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேன்றதுனால என்னால எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. ஈவன் லைக் ரொம்ப நாள் ஆச்சு லைவ்லாம் போட்டு பேசி. ஓகேங்களா? ஏன்னா நான் லைவ் மற்ற இதெல்லாம் பேஜ்லாம் லைவ் அது மாதிரி நிறையா வருவேன். பட் இந்த மாதிரி ஒரு செஷன்ஸ் நான் பண்ணதில்லை. ஏன்னா இன்ட்ராக்டும் பண்றது இல்லையா? ஏன்னா யாருமே ஈவன் நீங்க வந்துட்டு ஒரு கமெண்ட் கூட பண்ண மாட்டேன்றீங்க. ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் செட்டப் ஒருவேளை நீங்க தனியா நாங்க வந்துட்டு ஃப்ரீலான்சிங்கா இல்லாம நான் வந்துட்டு ஆஃபீஸ் செட்டப் பண்ணி டீம் ஹையரிங் எப்படி எப்படிலாம் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். தென் வந்துட்டு இந்த லோக்கல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே பண்ணிடலாம். அந்த ப்ரைஸ் அண்ட் கமிஷன்ஸ் மாடல் எல்லாமே ஒன் ஆன் ஒன்ல மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா அது வந்துட்டு ஜென்ரலாக நம்ம பேச முடியாது. ஏன்னா நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போடணும். ஸோ நீ என்ன எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவ அப்படின்றதெல்லாம் நான் வச்சு தான் உங்கள்கிட்ட நான் பேச முடியும். ஓகேங்களா? இன்னும் 10 மினிட்ஸ் தான். ஸோ
இந்த ப்ரைசிங் அண்ட் கமிஷன்ஸை பற்றி நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? தென் வந்துட்டு சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்துட்டு லைக் வேற மாதிரி நான் கொண்டு வந்துடுறேன் உங்களுக்கு. ஸோ ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக எங்களோட சர்டிஃபிகேட் கரியர் கோச்னு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். தென் ஐடி கார்டு, அசோசியேட் டைரக்டர்ன்ட்டு உங்களுக்கு ஐடி கார்ட்ஸ் வந்துடும். ஸோ பேம்ப்ளெட்ஸ் இது எல்லாமே வந்துடும். ஸோ இதில் நம்ம சைட்லேருந்து இனிஷியலாக நான் என்னென்னலாம் உங்களுக்கு செலவு பண்ணுறோம், நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்லேருந்து எனக்கு நீங்கள் கொடுத்துட்டா போதும், ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸான எந்த ஒரு காஸ்ட்டும் நான் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் அக்ரிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் உங்களோட ப்ரொஃபைலுமே நம்மளோட வெப்சைட்ல அப்டேட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? நம்மளோட கரியர் கோச் அப்படின்றத, இல்லை கரியர் கன்சல்டன்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ டோன்ட் வரி. ஸோ கண்டினியூஸ் ட்ரைனிங் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெகுலராகவே வந்துட்டு உங்களுக்கு நான் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி வெபினார்ஸ் நம்ம டெய்லி மீட் பண்ணலாம், ஓகேங்களா? தென் வந்துட்டு நம்மளோட வெப்சைட்ல எப்போதுமே கோர்சஸ், தென் வந்துட்டு புதுசு புதுசாக என்னென்னலாம் ஆட் பண்ணுறோமோ எல்லாமே வெப்சைட்ல லைவ் சீக்கிரமாக வந்துடும். பாலிசி சேஞ்சஸ்லாம் வந்து பெருசாக இருக்காது, ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பர்ட் மாஸ்டர் கிளாஸஸ் லைக் பிளான் பண்ணுவோம். ஸோ ஒருவேளை நம்மள்ட்ட நிறைய சைக்காலஜிஸ்ட் இல்லை வந்துட்டு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்துட்டு பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு நம்ம வந்துட்டு ட்ரைனிங், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நம்ம பண்ணலாம், ஓகேவா? ஸோ வைஸ் ஹோ ஸ்டடி. ஸோ வந்துட்டு எதனால வந்துட்டு நான் என்ன நீங்கள் சூஸ் பண்ணணும், ஐ மீன் நம்ம இந்த டீமில் ஏன் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஸோ மணி, ஸோ ஃபாஸ்ட் பே அவுட்ஸ். விஷயம் என்னன்னா உங்களுக்கு பாசிவ் இன்கம். ஸோ சைக்கோமெட்ரிக்ல தாராளமாக நீங்கள் ஒரு 1000 பேரை டெஸ்ட் எழுத வச்சிங்கனாலே உங்களுக்கு தாராளமாக ஒரு 200 சார்ஜ் பண்ணிக்கணும். 2 லேக்லேருந்து ஒரு 5 லேக் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பெர் ஆனம் சேலரி நீங்கள் இதில் எடுத்துடலாம். தென் வந்துட்டு ஸ்டடி அப்ராட் இருக்கு, தென் வந்துட்டு டொமஸ்டிக் இருக்கு, கரியர் கோச்சிங் இருக்கு. ஸோ எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு எண்ட் டு எண்ட் இதில் ஏர்ன் பண்ணலாம். தென் செக்யூரிட்டி நான் சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட், ஸ்ட்ராங் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும், கமிஷன்ஸ் எல்லாமே அதிலே மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ தென் வந்துட்டு ஒரு டார்கெட் ஸ்லாப் பேசிக்ல உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுவோம், ஓகேங்களா? ஸோ டெரிட்டரி லாக் இது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஸ்டடி அப்ராட் பொறுத்த அளவுக்கு நான் டெரிட்டரி லாக் பண்ணிடுவோம். விஷயம் என்னன்னா ஸ்டடி அப்ராட் ஒரு லீடோட வேல்யூ வந்து ரொம்பவே பெருசு. இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு திருவாரூர் திருவாரூர்ல நீங்க ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க, இன்னொருத்தர் வந்துட்டு திருச்சியில வச்சிருக்காரு அப்படின்னா, இப்போ நான் திருச்சியில நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ திருச்சியில இருந்து எனக்கு ஒரு லீடு வந்து நீங்க திருவாரூர்ல இருந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு கொஞ்சம் கிளாஷ் இருக்கும் கண்டிப்பா, ஈவன் அவங்க உங்களோட ஃப்ரெண்டா இருந்தாலுமே. சாரி, ஓகேவா? ஸோ ஸோ அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாமே நம்ம பேசிக்கலாம் கண்டிப்பாக. ஒன்று நான் இன்னும் தெளிவாகவே சொல்கிறேன். ஸோ சாரி, டெரிட்டரி நான் சொன்ன மாதிரி. ஸோ அதில் கொஞ்சம் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போது நம்ம அதை பர்சன்டேஜ் பேசிக்காவோ இல்லை வேற மாதிரி நம்ம அதை டீல் பண்ணிக்கலாம். ஸோ பட் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டடி அப்ராட் பொறுத்தளவுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நல்லாவே பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஒயிட் லேபிள் நான் உங்களுக்கு நம்ம பிராண்ட் நேம்லேயே உங்களுக்கு என்னென்னலாம் வருமோ அதெல்லாம் கொடுத்துடலாம். சிஆர்எம் உங்களுக்கு வந்துடும். இதை வந்துட்டு எலைட் கிளப் அந்த ட்ரிப்ஸ் அவார்ட்ஸ் நீங்கள் அதிலே பார்த்துட்டோம், ஓகேங்களா? ஸோ லீட் சிஸ்டம் சப்போர்ட் எல்லாமே நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். அதுக்கான டூல்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதான் இந்த செஷன்ஸ். நான் வந்துட்டு ஆக்சுவலி நான் அதை 2 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சா ஆல்மோஸ்ட் நான் 1 ஹவர்லேயே முடிச்சிட்டேன். ஸோ ஸோ இதான் இப்போ ஜோ ஸ்டடியோட கரண்ட் லெவல் இதுதான், ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்ட ஒரு கம்ப்ளீட் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்மளால ஈஸியாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ 12th இப்போ இந்த டெஸ்ட்டை நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ இப்போ பையன் வந்துட்டு லைக் சாரி, ஸோ கொடுத்துட்டு ஸோ கரண்ட்லி என்ன பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்து ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் இதில் வந்துட்டு ஒரு 1 கோடியோ 2 கோடி கொஸ்டின்ஸ் உள்ள வந்துட்டு வச்சிருக்காங்க அந்த சோர்ஸ்ல, ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த லைக் வந்துட்டு கம்ப்ளீட் ஏஐ பேஸ்டுன்னு சொல்லலாம். ஒரு 50% ஏஐ பேஸ்டு. பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைக் நீங்க வந்துட்டு என்ன மாதிரி இதில் இருக்கீங்க அது வந்துட்டு ஒரு கால்குலேட் பண்ணும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்க்கு இதெல்லாம் வருது, நீ எப்படி ஆன்சர் பண்றீங்களோ, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றீங்களோ உங்களுக்கு என்ன வருது, லைக் அந்த ஸ்ட்ரீமை பேஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு அவங்க ஆன்சர் பண்ணும்போது ஃபைனலாக அந்த அவங்கள ரிப்ளைஸை வச்சு அந்த ஏஐ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆன்சரை கொடுக்கும். அந்த ரிப்போர்ட் தான் 25 பேஜ் ரிப்போர்ட். ஸோ ஸ்டார்ட் அசஸ்மெண்ட். ஸோ 11th ஆர் 12th லைக் இப்போ என்னென்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறாங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிசிஎம் பயோமேக்ஸ் படிக்கிறாங்க. ஸோ ஐ ஹேவ் நோ ஐடியா. ஸோ என்னென்ன இருக்குது லைக் எனக்கு கன்ஃபியூஸ்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அசஸ்மெண்ட். இப்போ மெயில் ஐடி போட்டு லொக்கேஷன்,
ஸோ ஆக்சுவலி நிறைய கேட்குது. இந்த கிரேட் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக பே பண்ணுற ஆப்ஷன் காட்டும். அங்கே போயிட்டு பே பண்ணிட்டாங்கன்னா பேமெண்ட் வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட் ஜெனரேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் எழுத வச்சிருக்கீங்களோ அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு இதாக போட்டு எனக்கு நேம் லிஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்கான அமௌண்ட்டை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது. எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ விஷயம் என்னன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சிஆர்எம் இருக்கும். ஸோ அது எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு என்ன ஆயிருக்குன்றது எல்லாமே நமக்கு இதில் ஷோ ஆயிரும். ஓகேங்களா? இப்போ சிஆர்எம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ இதான் இப்போ என்ன கம்ப்ளீட் இருக்கு எதாவதுலாம் நம்ம ஏன்னா இப்போ ஒன்ஸ் லீடை அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃப்லைன் அட்மிஷன்ஸ் ஆன்லைன் என்னென்ன இருக்கு ஆஃப்லைனில் நம்ம ஆல்மோஸ்ட் 1500 காலேஜஸ் இந்தியாக்குள்ள மட்டும் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? எல்லாமே உங்களால உங்க ஆஃபீஸில் உட்காந்து உங்க ஒர்க் ஸ்பேஸில் உட்காந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. எனிவேஸ் ரொம்ப தேங்க்ஸ் என்னை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி இவ்வளோ நேரம் ஒரு 1 ஹவர் இந்த மீட்டிங்கில் இருந்ததுக்கு. ஸோ நைஸ் செஷன்ஸ் ப்ரோ ரியலி கிஷோர். தேங்க்யூ. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு லாஸ்ட் 3 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மைக்கை டர்ன் ஆன் பண்ணி கேட்கலாம். கைஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் யாருக்காவது? யா கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஆக்சுவலி டொமஸ்டிக் மார்க்கெட் அப்படிங்கும் போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெப்சைட்ல எல்லாமே இருக்கும். பட் உங்களுக்கு வந்துட்டு நம்ம எந்த காலேஜஸ்ல நமக்கு நல்ல சர்வீசஸ் இருக்குமோ அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 250 காலேஜ் கிட்ட நம்ம டைரக்ட் டைப்ஸ் இருக்கு. அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிடுறேன். நான் லாஸ்ட் 6-7 மந்த்ஸாக நான் இதில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா பிளாஸ்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பா. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெவலப் ஆகலாம் இல்லையா? ஸோ அப்படி நீங்க கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோல் கால் பண்ணுங்க, நம்ம பேசிக்கலாம். ஸோ ஆக்சுவலி நிறைய பேர் சொல்றேன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சின்ன ரீசனால அது வந்துருச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் அந்த ஷோவை எடுத்துருவோம். ஸோ எஸ், குரூப்ல லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கண்ணா. கண்டிப்பா கண்டிப்பா நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 100 காலேஜஸ் கிட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நம்ம லைன் அப் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம், பிளாஸ்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சம் மெம்பர்ஸ்க்கு லாஸ்ட் இயர் நம்ம என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்தோம், ஸோ என்ன ஆச்சு நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ என்னை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் கண்டிப்பா எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த இயர் ஒர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா நேர்ல எல்லாரையும் மீட் பண்றேன். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ ஒன் லீட் கொடுத்தா அது எப்படி மோனடைஸ் ஆகுதுன்னு இப்போ ஸ்டடி அப்ராட் பொறுத்த அளவுக்கு நீங்களே ஃபாலோ பண்ணலாம். இல்ல என்னால ஃபாலோ பண்ண முடியாது ப்ரோ, ஒரு லீடு கொடுத்தா அது எப்படி மோனடைஸ் ஆகும், ஒரு ரோட் மேப் அப்டேட் பண்ணு. கண்டிப்பா. நீங்க எனக்கு டவுட்னா கால் பண்ணுங்க, நான் அதை பத்தி நான் உங்களுக்கு ஐடியா சொல்றேன். ஏன்னா ஆக்சுவலி இப்போ நம்ம ஃப்ரீ ஆக்சஸ்ல தான் நம்ம ஜூம் யூஸ் பண்றோம். ஏன்னா இன்னைக்கு ஒருவேளை 5 பேர் இல்லை 3 பேர் தான் அட்டன் பண்றாங்க, இன்னும் ஷார்ட்டா நான் செஷனை முடிச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நான் அதை பத்தி உங்களுக்கு நெக்ஸ்ட் லைவ்ல கண்டிப்பா சொல்றேன். அதை நீங்க எப்படி வந்துட்டு ஒரு கேண்டிடேட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் லீட்லேருந்து, ஓகேங்களா, ஒரு ஹார்ட்லேருந்து எப்படி கோல்டாக மாற்றணும், அதை எப்படி க்ளோஸ் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். பட் ஆனால் ஒரு 1000 லீடு எடுத்தீங்கன்னா அதில் 50 லீடு தான் க்ளோஸ் ஆகும். அதையும் நீங்கள் மைண்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வேற எனி டவுட்ஸ்? ஸோ ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் அதுவே எண்ட் ஆகிடும், செஷன் எண்ட் ஆகிடும். ஸோ ஓகே, நானே மைண்ட் அப் பண்ணிடுறேன். எனிவேஸ் ரொம்ப தேங்க்ஸ் இந்த செஷன் அட்டன் பண்ணதுக்கு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ.